விஷுவல்ஸ் இன்னைக்கு உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன? ம், அவங்களோட எனர்ஜியில் ஒரு டேபிள் டர்ன் மூமெண்ட் வந்திருக்குதா? அவங்க உங்கள்கிட்ட என்ன உண்மையை சொல்ல துடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. த கார்ட் drawn is the strength card, then 7 of wands. இந்த 7 of wands என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டை பற்றி சொல்லுது. அவங்க இப்போ ஒரு டிஃபென்சிவ் மூட்ல இருக்கிறாங்க. உங்க பெர்சன் இன்னர் ஸ்ட்ரகிள், அவங்க மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் எப்படி இந்த தப்ப சரி பண்ண போறேன்? அந்த மாதிரி ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் போயிட்டு இருக்குது. அ அவங்க செஞ்ச அட் த சேம் டைம் அவங்க செஞ்ச அந்த தப்ப ஒத்துக்கிற ஐடியா இல்ல. கில்ட் அண்ட் பிரஷர் அவங்களுக்குள்ள நெறைய இருக்கு. எல்லாரும் அவங்கள தப்பா பேசுவாங்களோன்னு பயப்படுறாங்க. இவங்க எப்படியாப்பட்ட பெர்சனா, எல்லாத்தோட குட் புக்ல இருக்கணுன்ட்டு ஆசைப்படுற ஒரு பெர்சனோட எனர்ஜிய காமிக்குது. அவங்க ஒரு வால் பில்ட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. அவங்களோட விஷயங்கள்லாம் வெளியில தெரியக்கூடாது. எல்லாரும் அவங்கள நல்லவங்களா நெனைக்கணுன்ற அந்த வால பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் அவங்க கெட்டவங்கன்ட்டு இல்ல. என்னன்னா கொஞ்சம் எமோஷனலி கார்டட் பெர்சன். கொஞ்சம் அந்த சோசியல் அது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுற பெர்சன். இப்போ என்னன்னா, இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் கோம்போவா வந்திருக்கிறத பார்த்தா, அவங்க இப்போ என்னன்னா, அந்த டேபிள் டர்ன் ஆகுற அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா ஃபர்கிவ்னஸ் கேட்க அவங்கள வர வைக்கிற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஃபர்கிவ்னஸ் அப்பாலஜைஸ்க்கு வருவாங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட அப்பாலஜைஸ்க்கு வருவாங்க. அது ஒரு சாஃப்ட்டான அப்ரோச்சா இருக்கும். அவங்க உங்ககிட்ட அந்த ஃபர்கிவ்னஸ் கேட்க வர்றது ஒரு சாஃப்ட்டான அப்ரோச்சா இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் கார்ட்ல இருக்கிற இந்த லேடி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எப்படி அந்த லயன டேம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அதே போல அவங்க இப்போ டேமிங் மோட்ல இருக்கிறாங்க. அவங்கள திருத்திக்கிட்டு ரொம்ப ஜென்டிலா உங்கள அப்ரோச் பண்ண நெனைக்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ் கேட்க தைரியம் வேணும். ஸ்ட்ரென்த் கார்ட் சொல்லுனா, அவங்க அத கரேஜ் கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் வந்ததுனால, என்னன்னா அந்த கரேஜ காய்ஸ் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரென்த் கார்ட் வந்ததுனால என்னன்னா, எப்படி இந்த லேடி இந்த லயன டேம் பண்ணுதோ, அதே மாதிரி அவங்களோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் அவங்க தனக்கு தானே டேம் பண்ணி, பேம்பர் பண்ணி, உங்ககிட்ட வர்றதுக்கான அந்த அப்ரோச்ச தேடிட்டு இருக்கிறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் காய்ஸ் என்னன்னா, இந்த டேபிள் டர்ன் மூவ்மெண்ட் என்னன்னா, ஒரு காலத்துல அவங்க உங்கள டாமினேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ உங்க இன்னர் ஸ்ட்ரென்த் பார்த்து, இது உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் காமிக்குது. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்த பார்த்து அவங்க தே ஆர் ஸ்கேர்ட். அவங்க டைரக்ட்டா ஃபர்கிவ் மீன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹம்பிளா, சாஃப்ட்டா உங்கள அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. அதனால அவங்க வரும்போது 7 ஆஃப் வாண்ட்ஸ் மாதிரி போராட வேண்டாம். இது உங்களுக்கு சொல்ற கைடன்ஸ். ஏன்னா ஸ்ட்ரென்த் கார்ட் உங்க எனர்ஜிய காமிக்கிறதுனால, அவங்க வரும்போது நீங்க இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல போராட வேண்டாம். இந்த ஸ்ட்ரென்த் கார்ட்ல இந்த லேடி இந்த லயன டேம் பண்ற மாதிரி, நீங்க ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல இருந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க. அது உங்க இஷ்டம் காய்ஸ். நீங்க அக்செப்ட் பண்றது இல்லாதது தான். ஆனா இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல நீங்க போக வேண்டாம். ஓகேங்களா? குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏன் டேபிள் டர்ன் ஆச்சு? என்ன இன்சிடென்ட் அவங்கள இந்த டேபிள டர்ன் பண்ண வச்சுச்சுன்றத பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த குயின் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அம் இந்த இன்சிடென்ட் வர்றதுக்கான காரணமே, இவங்களோட டேபிள் டர்ன் ஆகுறதுக்கான காரணமே நீங்க தான் சொல்லுது. இந்த குயின் ஆஃப் கப் எனர்ஜி உங்களோட எனர்ஜிய காமிக்குது. நீங்க அவங்க மேல காட்டுன அன்கண்டிஷனல் லவ், கேர் மற்றும் உங்களோட எமோஷனல் மெச்சூரிட்டி தான் அவங்கள உங்க பக்கம் பார்த்து வர வச்சுட்டு இருக்குது. உங்க பெர்சன் உங்க பக்கம் பார்த்து வர வச்சுட்டு இருக்கு. அவங்க உங்கள
பண்ண நெனைக்கல. மேபி ஒரு சில கான்ஃப்ளிக்ட்ஸ் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா, அவங்க உங்கள நெக்லெக்ட் பண்ற ஐடியா அவங்க மைண்ட்ல இல்ல. நீங்க ரொம்ப டிக்னிஃபைடா, மெச்சூரா, காமா இருந்திருக்கிறீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல. நெறைய விட்டு குடுத்துருக்கலாம். நெறைய அவங்கள பேம்பர் பண்ணியிருக்கலாம். நெறைய நர்ச்சரிங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இந்த குயின் ஆஃப் கப்ஸ்ன்றது உங்களோட எமோஷன்ஸ காமிக்குது. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு சிலர் உங்களோட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் புல் பண்ண உடனே, அவங்களுக்கு வேற வழி இல்ல. அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்ளோ அன்பு காட்டுன ஒரு பெர்சன நம்ம எப்படி மிஸ் பண்ணிட்டோம்ன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. இந்த 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது பாருங்க, அவங்க நெனச்சா வெளில வரலாம். ஆனா என்னன்னா, கண்ணும் கையும் தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த கால் வந்து ஓப்பனா இருக்கு. கொஞ்சம் அவங்களோட ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, உங்க பக்கம் வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிய காமிக்குது. கொஞ்சம் ட்ராப் ஃபீலிங் இருக்கு. அவங்கள சுத்தி ஏதோ ஒரு ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. மேபி ஃபேமிலி பிரஷர், இல்லாட்டி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸர், இல்ல மேபி இந்த கல்ச்சுரல் டிஃபரண்ட்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், இல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம். மேபி அந்த ரிலேஷன்ஷிப்போட பிரஷர் வந்து அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு. அதுல அவங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால, நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் அவங்க மைண்ட்ல வந்துட்டுருக்குது. இவங்க இருந்திருந்தா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்களே, இவங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா, அண்டர்ஸ்டாண்டா இருந்திருப்பாங்களேன்ட்டு ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு காமிக்கிது. இந்த வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்ன்னு சொல்லலாம். அவங்க ஒரு டார்க் ஸ்பேஸ்ல இருந்தாலும், இவ்வளோ நாளா அவங்கள சுத்தி இருந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்மள உண்மையா மீன் பண்ணது, நம்மள உண்மையா நெனச்சது நீங்க தாண்ட அந்த ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்கு. ஏன்னா ஸ்வாட் எனர்ஜின்றது ரொம்ப யோசிக்க வச்சு ரியலைசேஷன் குடுக்குற எனர்ஜி. ஓகேங்களா? மென்டலிக்கா அவங்க உங்ககிட்ட வர முடியாம, அவங்களே அவங்க ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, கொஞ்சம் இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய செட்பேக் இல்ல ஒரு லோன்லினஸ் வந்திருக்குது காய்ஸ் இப்போதைக்கு. அந்த சமயத்துல நீங்க அவங்கள எப்படி குயின் ஆஃப் கப் மாதிரி ஒவ்வொரு டைமும் பேம்பர் பண்ணீங்களோ, அதே மாதிரி நீங்க பேம்பர் பண்ணணுன்ட்டு அவங்க ரொம்ப படுறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாரி காய்ஸ். பிரீஃபா சொல்லணும்னா, அவங்க உங்கள தவிர வேற யார் எக்ஸ்கியூஸ் மீ. யா யாருக்காக உங்கள விட்டுட்டு நம்பி போனாங்களோ, அங்கே அவங்களுக்கு நெறைய பெட்ரோயல் ஆயிருக்குது. அத நெனச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் உங்க பக்கம் வர முடியாம கொஞ்சம் தட்டி போட்டுட்டு இருக்குது. அந்த வலி இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற வலி வந்து உங்கள ரியலைஸ் பண்ண வச்சுட்டுருக்கு. இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! நம்ம எப்படி இவங்கள லாஸ் பண்ணோம்? இப்ப தான் உங்களோட லாயல்டி, உங்க நர்ச்சரிங், கேர் எல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நீங்க இப்ப அவங்க மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறீங்க. அந்த ஸ்டேபிள் அவங்க மைண்ட்ல உங்களோட அந்த ஸ்டெபிலிட்டியான அந்த மெமோரிஸ் தான் அவங்கள உங்க பக்கம் பார்த்து வர வச்சுட்டு இருக்குது. தென் அடுத்தது த வேர்ல்ட் கார்ட் ஜஸ்டிஸ். வேர்ல்ட் கார்ட் ஃபுல்லா காமிக்க முடியாது. இது என்னன்னா, வாட் தே வாண்ட் டூ கன்ஃபெஸ் அந்த எனர்ஜிய காமிக்குது. அவங்க உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? எதுக்கு உண்மைய சொல்ல அவங்க துடிக்கிறாங்கன்ற அந்த எனர்ஜிய காமிக்குது கைஸ். அவங்க த வேர்ல்ட் கார்ட் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? எப்பவுமே வேர்ல்ட் கார்ட் வந்துச்சுன்னா என்னன்னா, ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு இன்னொரு பேட்டர்ன் வந்து அவங்களுக்குள்ள ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கார்டும் ஜஸ்டிஸும் வந்தது என்னன்னா, ஒரு சர்க்கிள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க ஒரு கார்மிக் சைக்கிள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களா, அதுல வந்து அவங்க நெறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரியலைசேஷன் ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. நான் பல இடத்துல சந்தோஷத்த தேடி போனேன்ற ஒரு எனர்ஜி போனேன். ஆனா, கடைசில உன்கிட்ட தானே வந்தாகணும் சொல்லிட்டு உங்கள நெனச்சு ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க நெறைய அ உங்கள விட்டுட்டு எந்த காரணத்துக்காக அவங்க உங்கள விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல காய்ஸ். ஆனா, நான் என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக இவங்கள நான் விட்டுருக்க கூடாது. நான் ஏன் போனேன்? அ உங் அ அவங்கள நான் முழுசா புரிஞ்சிருக்கலாமேன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. மிஸ்ஸிங் வந்து ரொம்ப இருக்கு. உங்கள நெனச்சு ரொம்ப மிஸ் பண்றாங்க.
இவங்க என்னோட லைஃப்ல இருந்திருந்தா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்காது. என்னமோ ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இவங்க லைஃப்ல நடந்திருக்குது. அதனால இவங்க என் லைஃப்ல இருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காது. அவங்க எல்லாமே என்னோட லைஃப் இன்கம்ப்ளீட் அதாவது நீங்க எல்லாமே என்னோட லைஃப் இன்கம்ப்ளீட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆம் யோசிக்கிறாங்க. அந்த யோசனையே உங்ககிட்ட ஒரு சில சரி நம்ம உண்மைய சொல்லி கன்ஃபஸ் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட வந்து யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்குது. ஏன்னா, இந்த 2 கார்டும் கார்மிக் கார்டு ஓகேங்களா? இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து ரொம்ப கிளியரா விஷயத்த சொல்லுது பாருங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தான் காரணம்னு அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு குடுத்த வலி, உங்களுக்கு பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர்ன்னு நெனச்சு, இப்ப அவங்க வந்து ரெக்ரெட் ஆயிட்டுருக்கிறாங்க. உங்க மேல தப்புன்னு ஓப்பனா சொல்லிட்டு போன ஆளு, இப்ப வந்து இல்ல தான் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தானே அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல இந்த கர்மான்றது ரியல். அவங்களுக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ப என்ன பண்றோமோ, அது நம்மளுக்கு டபுள் ஃபோல்டா வரும்ன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. உங்ககிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விஷயம் தான் அவங்கள இப்போ 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அந்த மென்டல் ட்ராப் ஆயிருந்தாங்க இல்லையா? அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அத வந்து சரி பண்ண துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து அப்பாலஜைஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். மேபி எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா, இந்த கார்மிக் கார்டு இல்லையா? ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறதுனால, அவங்க உங்ககிட்ட வந்து உங்கள்ட்ட அப்பாலஜைஸ் கேட்கிற ஒரு எனர்ஜி இருக்கு காய்ஸ். மேபி ஒரு சிலருக்கு அந்த அப்பாலஜைஸ் வரலாம். ஏன்னா, அவங்க வந்து உங்கள அ குயின் ஆஃப் கப்ஸ் அந்த எனர்ஜில பார்க்குறாங்க. உங்க நர்ச்சரிங் கேர் எல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள விட்டு போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பெர்சன். அவங்களோட லைஃப் வந்து உங்க கூட தான் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 கார்டும் ரொம்ப பாசிட்டிவ் கார்ட்ஸ். அவங்க வரும்போது எதையும் மறைக்க மாட்டாங்க. உண்மைய மட்டும் சொல்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. தென் வி ஹேவ் என்ன கார்டுன்னு பார்ப்போம். ஓகே. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தென் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து எதுக்கு அவங்க உங்ககிட்ட ஃபோர்கிவ்னஸ்க்காக வராங்க? எதுக்கு உங்ககிட்ட அப்பாலஜைஸ் கேட்க துடிக்கிறாங்கன்ற அந்த எனர்ஜி காமிக்குது. ஸ்லீப்லெஸ் நைட். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தாலே என்னன்னா, ஸ்லீப்லெஸ் நைட். அவங்க ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட். நைட்ல வந்து அவங்களுக்கு நிம்மதி இல்ல. தூங்க முடியறதில்ல. அவங்க செஞ்சத யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மிஸ்டேக்ஸ், அவங்களோட அந்த அவங்க உங்களுக்கு பண்ண அந்த பெட்ராயல் ஒரு சில கடுமையான சொற்கள் பேசியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது இதுல. அதெல்லாம் யோசிச்சு அவங்க மைண்டும், ஹார்ட்டும் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணிட்டுருக்குது. அவங்க உங்கள ஹர்ட் பண்ணத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க கைஸ். ஏன்னா இங்க ஸ்வாட்ஸ் எனர்ஜி காமிக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம செஞ்ச இந்த ஆக்டிவிட்டீஸ்னால எங்கேயும் நம்ம அவங்கள லூஸ் பண்ணிருவோமோ! நீங்க ஒருவேள அவங்க உங்கள்ட்ட மன்னிப்புக்கு வந்தா எங்கேயும் நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களோ, மாட்டீங்களோன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. அட் த சேம் டைம் குயின் ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது உங்களோட எனர்ஜி. நீங்க மேபி உங்கள ஒரு சிலர் செல்ஃப் குரோத்ல இரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். சரி என்னத்தான் நடக்குது பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருக்கலான்னு சொல்லிட்டு, மேபி அவங்கள கான்டாக்ட் பண்ணத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜி காமிக்கிறதுனால என்னன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பயம். நான் எப்படி போய் இவங்கள கன்ஃபஸ் பண்ணுவேன்ற அந்த நினைப்பே அவங்களுக்கு என்னன்னா, ஸ்லீப்லெஸ் நைட்ட உருவாக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா அந்த உறுத்தலுன்னுவாங்க இல்லைங்களா? அது வந்து உங்ககிட்ட வந்து அப்பாலஜைஸ் மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த மைண்ட கொண்டு வந்துட்டு இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் நீங்க ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கலாம். ஸோ, நீங்க அந்த பழைய மாதிரி அந்த அழுதுட்டு, அவங்கள அடிக்கடி நக் பண்ணிட்டு, தொல்ல பண்ணிட்டு இல்லாதது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்சன்ஸா இருக்குது. ஏன் இவங்க நம்மள இது பண்ணாங்கன்னு. நீங்க அமைதியா இருக்கிற அந்த எனர்ஜியா அவங்கள வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியா இழுக்க ஆரம்பிக்குது. அவங்க உங்கள்ட்ட ஃபோர்கிவ்னஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்க இல்லாம அவங்க லைஃப் ரொம்ப டல்லா இருக்குது. உங்ககிட்ட கிடைச்ச அந்த எமோஷனல் சேஃப்டி, அந்த நர்ச்சரிங் எல்லாம் அவங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. மேபி இந்த ரீடிங் பார்க்குற வியூவர்ஸோட பெர்சன் வந்து எங்கேயோ ரொம்ப பெரிய பெட்ரோயலா அனுபவிச்சுட்டு இருக்கிறாருன்ற ஒரு எனர்ஜிய வந்து காமிக்குது. அதனால தான் அந்த ஃபோர்கிவ்னஸ்க்காக அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? பழைய தப்பு நெனச்சு ரொம்ப ஃபோர்கிவ்னஸ் ரொம்ப
யோசிக்கிறாங்க. இந்த டைம் ரீகன்சிலியேஷனுக்கு வந்தாலும் அந்த பழைய பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகாம அவங்க பார்த்துக்குவாங்க. வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால என்னன்னா, அ நீங்க வந்து அவங்க 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 உங்கள நினைக்கும்போது ரொம்ப பேஷனேட்டா, ரொம்ப அட்ராக்ஷனா ஃபீல் பண்றாங்க. மேபி நீங்க ஒரு சிலர் உங்களோட செல்ஃப் குரோத்ல, செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்றதுனால, அந்த அட்ராக்ஷன் வந்து என்னன்னா, அவங்கள உங்க பக்கம் பார்த்து வர வச்சுட்டு இருக்குது. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னான்றத பார்க்கலாம். 7 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கார்ட்ஸ். உங்க எனர்ஜி தான் கைஸ் நெறைய வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? இந்த 7 ஆஃப் கப்ஸ் என்னன்னா, அவங்க இப்போ என்ன பண்ணலான்னு பல ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. போலாமா? வேண்டாமான்னு. அதே சேம் டைம் வந்து ரொம்ப உங்கள நெனச்சு ரொம்ப டே ட்ரீம், ஃபேண்டசைசிங் வேர்ல்ட்ல போயிட்டுருக்கிறாங்க. உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணலாம்? உங்ககிட்ட எப்படி பேசலாம்? ஒரு வேள பேசினா நீங்க ஓகே சொல்லுவீங்களா? அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? கால் பண்ணலாமா? இல்ல டைரக்ட்டா வந்து நிக்கலாமா? இல்ல ஒரு லாங் டெக்ஸ்ட் அனுப்பலாமா? இது தான் அவங்க இப்போ கன்ஃபஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்கக்குள்ளயே. டே ட்ரீமிங், ஃபேண்டசைசிங் பண்ணிட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. என்ன பண்ணலான்னு. அட் த சேம் டைம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நெறைய விஷயங்கள யோசிச்சு பயந்துக்கிறாங்க. எங்கே நம்ம ரிஜெக்ட் ஆயிருவோமோ? உங்களுக்கு பண்ண பெட்ரயல், நடந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ், அந்த பேசின வார்த்தைகள் அதெல்லாம் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஒரு ஒரு இல்லூஷன் ஜோன்ல அவங்க இருக்குறாங்க. இந்த குயின் ஆஃப் கார்ட் வந்து இது கூட வந்திருக்குது. அவங்க வந்து இல்லூஷன்ல இருக்கிறீங்க. நீங்க வந்து ரியாலிட்டி வேர்ல்ட்ல இருக்கிறீங்கன்றத காமிக்குது. இது வந்து உங்களோட எனர்ஜிய காமிக்குது. அவங்க உங்ககிட்ட வரும்போது நீங்க ரொம்ப ஷார்ப்பா, லாஜிக்கலா அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பீங்க. மேபி நீங்க கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற பெர்சனா கூட இருக்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ் எமோஷன் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்துருந்துச்சு இல்லைங்களா? அந்த எமோஷன்ஸ் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸா மாறிடுச்சு. உங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு நீங்க வந்து உங்க செல்ஃப் இதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல லாயல்டி இருந்தா கன்டின்யூ பண்ணலாம். அவங்க உண்மைய கன்ஃபஸ் பண்ணா கன்டின்யூ பண்ணலான்ற உங்க எனர்ஜி வந்து, அவங்கள வந்து உங்க பக்கம் வந்து உண்மைய சொல்லணும். ஹானஸ்ட் டாக் பேசணும். அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல எமோஷனல் ட்ராமா வராம, உங்ககிட்ட ஹானஸ்ட்டா அப்ரோச் பண்ணணுன்ற அந்த எனர்ஜிய வந்து காமிக்குது. நீங்க அவங்கள கொஸ்டினிங் பண்ணிருவீங்களோன்ற கொஞ்சம் பயம் இருக்குது. அப்படி இருந்தாலும் சம்ஹவ் ஐ ஹேவ் டூ ஃபேஸ் தெம் அந்த ஒரு எனர்ஜி காமிக்குது. அதே மாரி அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஆனா ரொம்ப தட்டி தடுமாறி தான் வர ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ரொம்ப ட்ரம்பிளிங் ஆயி வர ஒரு எனர்ஜிய காமிக்குது. மேபி உங்ககிட்ட வரும்போது ஏதாச்சும் இந்த ஃபேண்டசைசிங்ல இருக்கிறதுனால ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்டோரி சொல்ல உங்கள்ட்ட ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களோட இந்த கிளியர் கட் ஆட்டிட்யூட்ல இருக்கிறீங்க இல்லையா இப்போ, அம் அது உண்மைய மட்டும் ஜட்ஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்குள்ள. அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி வரும்னா, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இருக்கும். உங்க ரியாக்ஷன பார்த்து தான் அவங்க அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க. மேபி நீங்க ஒரு சிலர் ரொம்ப கூல் அண்ட் காம் அனலிஸ்டிக் மோட்ல இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு கைஸ் அட் பிரசன்ட். ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக் என்னன்றது பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யுனிவர்ஸ் கைடன்ஸ சொல்லுது. இந்த கார்டு வந்து ரிக்ரியேஷன் மற்றும் நியூ பிகினிங் ஓட ஒரு சிம்பல். ஓகேங்களா? உங்க பெர்சன் வந்து உங்கள பார்த்து நியூ பிகினிங்க்கு வந்துட்டுருக்கிறாரு. பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் அந்த கில்ட் ஃபீல் எல்லாம் அவர் மைண்ட்ல இருக்குது. உங்கள்ட்ட உண்மைய சொல்ல துடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த டேபிள வந்து டர்ன் ஆக வச்சிருக்குது. ஒ அட் த சேம் டைம் யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ஓப்பன் ஹார்ட் பட் அம் ஓப்பன் ஹார்ட்டா இருங்க. உங்க பெர்சன் வந்து மேபி உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்கலாம். கொஞ்சம் இம்மெச்சூரான பெர்சன். ஆனா, அ எமோஷன்ஸ் நெறையா இருக்கு. அது எப்படி ஸ்டேபிள் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. மேபி ரீகன்சிலியேஷ் அ ரீ ரீகன்சிலியேஷன் உங்களுக்குள்ள எப்படி வரும்னா, ஒரு சின்ன மெசேஜ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால், இல்ல ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் யூன்னு ஏதோ ஒரு அப்ரோச் அவங்க கிட்ட இருந்து வர ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஏன்னா இம்மெச்சூர் இல்லையா? சடனா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் அவங்க கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க மைண்ட செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போனா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு அந்த ரைட் டைம்க்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணாது. ஓகேங்களா? ஒரு அம்மாவ இழந்து தவிக்கிற ஒரு குழந்தையோட மைண்ட் வந்து இது காமிக்குது. நீங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஆனா உங்க பெர்சன் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்கிறாரு. உங்களோட ஸ்ட்ரென்த்த நீங்க விட்டு குடுக்காம இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பெர்சன் உங்க பக்கம் வருவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வரும்போது நெறைய கேள்விகள் கேட்க வேண்டாம். அவங்க வ இப்படி பண்ணியா? அப்படி பண்ணியா? நீங்க இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல போய் மறுபடியும் பிரச்சனை பண்ண வேண்டாம். நீங்க 7 ஆஃப் வாண்ட் வ எனர்ஜிக்கு போக வேண்டாம். நீங்க ஸ்ட்ரென்த் கார்டு போட அந்த அவங்களோட எமோஷன்ஸ டேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறவங்க, அத டேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. பழசெல்லாம் மறந்து அவங்கள அக்செப்ட் பண்ண விருப்பம் இருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து பழைய விஷயங்களை கிளறாம லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட்ன்னு சொல்லி விட்டுட்டு, ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது ஒரு நியூ பிகினிங் எனர்ஜிய காமிக்குது. இந்த பேஜ பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ட பார்த்து நின்னுட்டுருக்காரு பாருங்க. ஸோ, ஒரு நியூ பிகினிங் எனர்ஜிய காமிக்குது. ஏஞ்சல் நம்பர் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால 111 என்னன்னா 111 வந்து உங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க தாட்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியா மாற ஆரம்பிச்சுட்டு இருக்குது. என்னன்னா, டேபிள் வந்து உங்க பக்கத்துலருந்து டர்ன் ஆகணும்னு யோசிச்ச பெர்சனுக்கு, அவரோட பக்கத்துல இருந்து யூனிவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த டேபிள வந்து டர்ன் பண்ணிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் 222ன்றது பேலன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்ட காமிக்குது. ஜஸ்டிஸ் கார்டு இருந்துச்சு இல்லையா நம்மள்ட்ட. இந்த ஜஸ்டிஸ் கார்டு இருக்கிறதுனால என்னன்னா, ஆ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். கரெக்ட்டா பேலன்ஸா நடக்கும். எல்லாம் பேலன்ஸ் மூவ்மெண்ட்டும் உங்கள ரிலேஷன்ஷிப்ல வரும். ஸ்டெபிலிட்டி வரும். உண்மை வெளில வரும். ன்ற அந்த ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஸோ இந்த 111, 222 எங்கே பார்த்தாலும் மேபி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். அட் த சேம் டைம் ரீகன்சிலியேஷன் உங்களுக்குள்ள அந்த மெசேஜ் வர்றதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து 11 டேஸ் டூ 3 வீக்ஸ்க்குள்ள ஒரு சாலிட் கனெக்ஷன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஜ் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி. ஏன்னா இம்மெச்சூர் சைல்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லைங்களா? அதனால சடனா ஒரு மெசேஜோ, காலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த டேட்ஸ் வந்து சொல்றேன் பார்த்துக்கங்க. 2, 7 ஆர் 11 அந்த டேட் இல்லாட்டி 11, 20, 22nd, 27 உங்களோட ரீகன்சிலியேஷன் ஆக ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும். காய்ஸ் இந்த டேட்ல நீங்க கன்சிலியேஷன் உங்களுக்குள்ள நடந்துச்சுன்னா, ரீயூனியன் ஆச்சுன்னா, லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஓகேங்களா? மேபி ஒரு சிலரோட இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது நீங்க அவங்க பார்த்த நாள் கூட 2, 7, 11, 11 20th, 22nd, 27th கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால யூனிவர்ஸ் உங்ககிட்ட உங்களுக்கு சொல்ற கைடன்ஸ் என்னன்னா, ஃபுல்லா யூனிவர்ஸ் கிட்ட உங்க செல்ஃப நீங்க சரண்டர் பண்ணீங்க. நீங்க அவங்கள தேடி போக வேண்டாம். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. யூனிவர்ஸ் வந்து பிஹைண்ட் த சீன் வேல பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு சின்ன தொடக்கமா பேஜ் ஆஃப் கப் இருக்கிறதுனால வந்தாலும், ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு லாயல்டியான, ஒரு ஜென்யூனான ஒரு ரீயூனியனா இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு சொல்ற ஒரு எனர்ஜி என்னன்னா காய்ஸ், அந்த குயின் ஆஃப் அ ஸ்வார்ட்ஸ் குயின் நெறைய குயின்ஸ் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? உங்களது எனர்ஜி வந்து குயினா காமிக்கிறதுனால, குயின்ன்றவங்க என்னன்னா, ஹூ லிசன் பட் ஹூ டிசைட் வித் ஓன். மத்தவங்களது கேட்டுட்டு, நம்மளுக்கு எது சரியா படுதோ, அத டிசைட் பண்ற எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜி. ஸோ, அம் டேக் வாட் ரெசனேட் ஓகேங்களா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ, டேக் வாட் ரெசனேட் ஓகேங்களா? அண்ட் தென் ஜோடியாக் பார்த்துடலாங்களா? ஸ்வாட் எனர்ஜி. ஓகே. ம். லிப்ரா எனர்ஜி. ஆரிஸ் எனர்ஜி. லிப்ரா, ஆரிஸ், தென் ஜெமினாய். பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் எனர்ஜி எல்லாமே காய்ஸ். கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், லியோ எனர்ஜி, சாகிட்டாரியஸ் எனர்ஜி,
லியோ எனர்ஜி, லியோ எனர்ஜி. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், உங்களுக்குள்ள எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கிறேன். AIJQY H+P. And then lovers. Lovers வந்து ஓகே. Gemini எனர்ஜி இல்லைங்களா? ஓகே. OXZ ஓகேங்களா? தென் எம்பீரர் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. எம்பீரர் வந்து ஆரிஸ் எனர்ஜி DMV ஓகேங்களா? FOX DMV Z தென் AIJQY H+P ஓகேங்களா? ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, உங்கள் கேமரா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் கைஸ். டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட். ஏஞ்சல் ஒராக்கல் ஹிடன் ட்ரூத்லேருந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாருன்றதை பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. கார்டு எடுக்கிறேன். I hid who I really I am from you. நான் யாருன்றதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். We both know I am not one for you. நான் உனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். I know I was a distraction from your pain. இது வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ்கள். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டில் யூசர் ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். until then take care of your heart and soul. Bye.